இந்த விஷயத்துக்கு ஆதவ் அவர்களுக்கு போய் பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல ரஜினிகாந்த் இருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாலாம் ஒரு ஆளே இல்லை. அவர் பல கட்சி மாறக்கூடிய ஒரு பச்சு வந்து அதை போட்டு அவரை போட்டு இருந்து பேச்சு. விஜய் நீங்க தான் தூண்டி விட்டு பேசுனீங்க. உங்களோட கோலத்தனத்தின் எடுத்துக்காட்டு ஜெயலலிதா சாகிறது வரை அரசியல் பேசாத நபர் நீங்க விஜய். கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம் எல்லா கட்சிகளுமே தாவேகாவோட பேசுறாங்க. திரும்ப திரும்ப கேட்கிறேன், 0% நீங்க இருக்கிறீங்க. சீமான் 8.2 இருக்கிறாரு. பல நிரூபிக்காத உங்களுக்கு யார் சீட்டு தருவா? ஜோசப் விஜய் ப்ரோ உங்க படத்தை ரசிப்பேன். நீங்க நல்ல டான்சர், நல்ல ஃபைட்டர், சர்க்கார் படத்தை 3 தடவை பார்த்தேன், நல்ல ஒரு என்டர்டெய்னர். பட் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப நீண்ட நாட்கள் அப்புறம் ஒரு நேர்காணல் சார். சார் 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. கூட்டணி 4 முறை போட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக சொல்ல போனால் தாவேகா, நாம் தமிழர் கட்சி, அதிமுக, திமுகவோட கட்சிகளோட தான் இந்த தேர்தலில் சந்திக்கிறாங்க. எனக்கு முதல்ல ஒரு கேள்வி சார். இன்றைக்கு தாவேகா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அதற்கு இப்போ பதில் கொடுத்திருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். ஒரு அறிக்கை, காலம் போதாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. எப்படி பேசுறீங்க? காலம் பேசாது, காலம் பேசாது காத்திருந்து விஜய் தேர மாட்டாரு, உட்பட மாட்டாருங்கிறாரு. அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? அது ஆதவ் அர்ஜுனா அதை அப்படி பேசியிருக்க கூடாது. அதுவும் அதை விஜய் கண்டிச்சிருக்கணும். ஆனா இப்ப விஜய் தான் சென்சார் போர்டில் அடி வாங்கிக்கிட்டு பேச முடியா, ஊமையா, கோழையா, முதுகல் பெற்றவராட்டு சென்சார் போர்டை ஒரு கண்டனம் தெரிவிக்க முடியாத அளவுக்கு பம்மி பதுங்கி வெக்கி தலை குனிஞ்சு போய் கிடக்கிறார். நாம ஏன் சொல்றோம்னா 8ஆம் தேதியை நாம சொன்னோம், சென்சார் போர்டு இவருக்கு சசிகலா அம்மையாருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் சென்ட்ரல் கொடுப்பாங்க கன்ஃபார்ம்னு நாம அதை சொன்னோம். அந்த மாதிரி இவர் படத்துக்கு பெரு நெருக்கடி கொடுத்து படம் ரிலீஸ் ஆகலை. ஆசையா கடைசி படம் 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு அவரு நினைச்சிருந்தாரு. அது இல்லாம போச்சு. 9, 10 பொங்கல், போகி, திருவள்ளுவர் தினம், ஹாலிடேஸ் தான். இப்போ உங்களுக்கு தெரியுமா, வீக் டேஸ்ல வசூலே இருக்காது. தாய்க்கிழமை படம்னா ஹாலிடேஸ்ல நல்ல வசூல், வீக் டேஸ்ல ரொம்ப சுமாரான வசூல் தான் எந்த படமும் இருக்கும். அப்போ அந்த வீக் டேஸ் வசூலும் சிவகார்த்தியம் படத்துக்கு போயிட்டு, அது பராசக்தி படத்துக்கு போயிட்டு, அது அமரனுக்கு அடுத்து 2வது அதிக வசூல் பெற்ற படமாட்டு சிவகார்த்தியனுக்கு அது வந்துடுச்சு. இவருக்கு ரிலீஸ் ஆகல. என்ன நினைச்சாரு, சோலோ ரிலீஸ் ஆட்டு கடைசி படம்ங்கிறதுலையும் எம்ஜிஆர் இமேஜையும் சேர்த்து பெரிய பப்ளிசிட்டி கொடுத்து, அது ஹாலிடேஸ் ஒரு ஜனவரி 26 வரை ஹாலிடேஸ். அவ்வளவு நாள் படம் ஓடிச்சுன்னா 500 கோடி ரூபாய் வசூல் தாண்டிடும். சுமாரான படமே தாண்டிடும். அப்போ அந்த கனவுல இருந்தாரு. அந்த படம் ரிலீஸ் அடிச்சு தகர்த்து நொறுக்கப்பட்டதும் நொந்து நூடுல்ஸ் ஆகி நொறுங்கி போனார். அதுக்கு ரஜினி காரணம்னு அவரு கருதுறாரு. ரஜினிக்கு அதுக்கு சம்மதமே கிடையாது. ரஜினிக்கு அதுவா வேலை என்ன, அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பண்றதுனால அண்ணன் ரஜினிகாந்த் சீமான் சந்திப்புல நாம கூட இருந்தோம். எல்லாமே அதோட ஒரு பின்படுத்தி பார்க்கிறாரு. அவருக்கும் ரஜினிகாந்துக்கும் இவருக்கு ஜனநாயக படம் வராததுக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் கிடையாது. இவர் இந்துக்களின் மானத்தை, RSSின் மானத்தை, என் தாய் திருநாட்டின் மானத்தை, என் சமூகத்துக்கு பெருமையும் சிறப்பும் தலைமையும் தந்த RSSின் மானத்தை, பாஜகவின் மானத்தை, தேசபக்த கிறிஸ்தவ முஸ்லிம்களின் மானத்தை, சோனியா காந்தி கிட்ட 3வது முறை நாடு தோல்வியடையாம காப்பாத்தின மோடியை தீய சக்தி, கொள்கை எதிரின்னாரு. இந்த நாட்டில் ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து நம்பிக்கை நாணயத்தை காலி பண்ணுன, எமர்ஜென்சியை கொண்டு வந்த, போபல்ஸ்ல ஊழல் பண்ணுன, ஊழலின் ஊற்று கண்ணாட்டு, வாரிசு அரசியலின் மையமாட்டு இருந்த ராகுல் காந்தியை தூய சக்தி நேர்மையாளர்னு சொன்னார். அதோட விளைவு இவர் 29ல் அரசியல் களத்துக்குள்ள ராகுல் காந்தியோட தான் நிற்பாருன்னு மோடி அடிச்சிட்டார். இதுதான் உண்மை. பாஜக அடிச்சுட்டாங்க. மோடி இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் எல்லாம் அடையாளம் காணலைன்னா எப்படி அவர் 4வது முறை பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய லெவலுக்கு நிற்பாரு? அடிச்சு தள்ளிட்டார். அதுல நான் அடிப்பாரு, சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் கன்ஃபார்ம்னு ஓங்கி அடிச்சு தம்பி ஜோசப் விஜயை டைரக்டா, ஜோசப் விஜய் தம்பியை டைரக்டா இந்த அல்ல கைகள் ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, அவர் இஸ் எ பெய்டு பர்சன், கூலிக்கு வேலை பார்க்கிறவர். இவர் பல கட்சி மாறின ஒரு பச்சை வந்தார். இவங்களெல்லாம் பொருட்டா எடுக்காம ஜோசப் விஜய் ப்ரோ உங்க படத்தை ரசிப்பேன், நீங்க நல்ல டான்சர், நல்ல ஃபைட்டர், சர்க்கார் படத்தை 3 தடவை பார்த்தேன், நல்ல ஒரு என்டர்டெய்னர். பட் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இத்தாலி கேத்தலிக் சோனியாவுக்கு மகனா உங்களுக்கு இனிக்குது, ஒரு தேசபக்தனா உங்களுக்கு கசக்குது. அது மட்டும் இல்ல, நாட்டுக்காக தியாகம் ஆனஸ்டான அதிகாரி
ஒரு தேசபக்தரான நேர்மையான ஐயா தாஸ் அவர்கள் மகனுக்கு எதிராட்டும் கொஞ்சம் பேரை தூண்டி விட்டு பணத்தை கொடுத்து நீங்க சில்லற வேலையெல்லாம் ஈடுபடுறீங்க. அப்படி அதை சொல்லியே நாம இவருக்கு எதிரான உள்ள நடவடிக்கைகள்ல இந்த தன்மை உங்களுக்கு கிடைக்கும், கன்ஃபார்ம் இந்த இதுதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லும் போது அது நடந்துட்டு. அப்போ நம்ம ரஜினிகாந்தை பற்றி பேசக்கூடியவங்க ரஜினி கூட ஒரு நட்புலயத்தில் இருக்குன்னு சொல்லும் போது ரஜினிகாந்த் தான் இதுக்கு பின்பலம் பண்ணி தேவையில்லாம நினைக்கிறார். 100% ஹெவன் சேக்ஸ் காட்ஸ் ப்ராமிஸ், ரஜினிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க மோடி அலர்ட் பண்ணணும். சசிகலா விஷயத்துல மோடி அலர்ட் பண்ண மாதிரி ஐயா நடராஜன் டிமானிட்டைசேஷனுக்கு எதிராக மதுரையில பேசினார். உடனே நம்ம மோடிக்கு அதை மெயில் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணி அனுப்பும். இவங்க இந்திரா காந்திக்கு ஆட்கள், சோனியா காந்திக்கு ஆட்கள், ஆண்டி காமராஜார எண்ணம் கொண்டவங்க, இவங்க வந்தா காங்கிரஸுக்கு பார்கெனிங் கடுமையா கூடிரும்னு சொன்னோம். அதே மாதிரி இவரோட நடவடிக்கைகள் ஓட்சோரியில ராகுல் அரெஸ்ட் ஆனதும் அறிக்கை கொடுத்தாரு. இவர் அறிக்கை கொடுத்து பிறகுதான் ஸ்டாலின் கொடுத்தாரு, சரத்பவார் கொடுத்தாருன்னு ஒரு ராகுல் காந்தி இம்பார்ட்டன்ஸை இந்திய அரசியல்ல ஏத்தி விடுறதுனால மோடி அதை புரிஞ்சுட்டு சென்சார் மூலமா இவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுத்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு அப்படியே படுத்தே விட்டானேன்னு பம்மிட்டாரு, பதுங்கிட்டாரு. ஜோசப் விஜய் ப்ரோ பம்மிட்டீங்க, பதுங்கிட்டீங்க, கொலத்தனமா ஒதுங்கிட்டீங்க. ஆதாரத்தை சொல்றேன். ராகுல் கைதுக்கு பெருசா பீத்திக்கிட்டு அறிக்கை கொடுத்தவரு அடுத்த கட்டத்துல அந்த நேஷனல் ஹெரால்டு மேட்டர்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ஸ்டாலின் அதை வரவேற்கிறாங்க. ராகுல் சோனியாவுக்கு ஆதரவா கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அதுக்கு அறிக்கை கொடுக்கிறாரு. இவரை பார்த்தேன் காணல. அப்போ ஜனநாயக அடிச்சடியில படுத்தே விட்டாரு, படுத்துட்டாரு தம்பி ஜோசப் விஜய். தென் அந்த பாராளுமன்ற அதுலயும் ஸ்டாலின் எக்ஸலத்துல பதிவு போட்டு காங்கிரஸ் கூட நின்னாரு. காங்கிரஸ் அவர் கூட நிற்கிறாரு. நீங்க காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்த்தீங்க, ஆனா ஜனநாயகத்துல அடிச்ச அடியில காங்கிரஸ் கூட்டணியோட ஜனநாயகம் படம் மீண்டும் ரிலீஸ் ஆகிறதான் முக்கியம் பண்ணிட்டு எப்படியாவது மோடி கிட்ட சமரசம் ஆகலான்னு அத்தனை ஆட்களை வச்சு சமரச முயற்சியில் நீங்க இப்ப ஈடுபட்டுட்டீங்க. பயந்து போய் அதை விட்டுட்டீங்க. அப்போ உங்களுக்கு கடைசி படம்னு பெரும் கனவோட வந்த படம், பெரிய வசூல் படம்ங்கிற நினைச்ச படத்தை பெண்டிங் படமாட்ட ஆக்கி விட்டுட்டானே ரவீந்திரன் துரைசாமி. அதுவும் சொல்லி அடிச்சுட்டானே. 8ஆம் தேதி சொல்லிதான் அடிச்சோம். நம்ம தாலிங்க நாடா தொண்டர் தெரியும் உங்களுக்கு, அது சொல்ல வேண்டியது இல்லை. எதுனாலும் நம்ம மறைஞ்சிருந்து சண்டை போடக்கூடிய வழக்கம் கிடையாது. சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை யார் பார்த்துருக்க முடியாது. நிறைய நேருக்கு நேரம் சண்டை போட்டதை எதுவும் பார்த்துருக்க முடியாது. 8ஆம் தேதி தம்பி ஜோசப் விஜய்க்கு டைரக்டாட்டு தம்பி பண்ண சில்மிச வேலைகள், இந்த வீர விக்னேஷன் ஒரு தம்பியை விட்டு, இன்னொரு தம்பியை விட்டு, நியூஸ் 18ல ராஜ்மோகன் ஒருத்தரை விட்டு, நம்ம அட்மிட்டி படி 45 விழுக்காடுக்கு மேல ஸ்டாலின் இருக்காருன்னு சொல்லும் போது அதை பொறுக்க முடியாம புள்ளிகள் நம்மளை விமர்சனம் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு எல்லாம் சேர்த்து குமுலேட்டிவ் எஃபெக்டா நம்ம சொல்லிதான் தம்பிக்கு படத்தை நம்ம இது பண்ணோம். படத்தைங்கிறத விட மோடி மூலமா அவருக்கு ஒரு பாடம் கொடுக்கணும்னு நினைச்சோம். அது படத்துல விடிஞ்சது. சோ இதுக்கு காரணம் ரஜினின்னு அவர் தப்பா நினைக்கிறார். ரஜினிக்கு இதுக்கும் 100% துளியும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. இதுல குறிப்பிட்டு சொல்ல போனா சார், பவன் கல்யாண் அவர்கள் ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு, ஜனநாயகம் படத்துக்காக நான் பேசியிருந்தேன், என்ன கம்பெனி நிறுவனங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க, நான் அதுக்காக பேச முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற விஜயோட டீம் தான் இந்த கோர்ட் விஷயமா அவங்க போய் இறங்கினாலதான் இது தடை வாங்கியிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு அவரு. இது எப்படி பாக்குறது? பவன் கல்யாண் அவருடைய இந்த பேச்சு எப்படி பாக்குறது? பவன் கல்யாணம் பற்றி இவங்க பேசுனது கூட்டணிக்கு கூடுறாங்க போய் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் எப்படி ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? விஜய் கையில என்ன ஓட்டு இருக்குது? நான் இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊடகங்களுக்கும் கேட்டு சொல்றேன். நேர்மையா நாணயமா சொல்லுங்க. யாருன்னாலும் டேட்டாவை மறைக்காதீங்க. சீமான் 8.2 விழுக்காடு ஓட்டு எடுத்திருக்கிறார். விஜய் கண்டஸ்டே பண்ணல. சிதம்பரம் தெள்ள தெளிவா அதை சொல்றாரு. மல்லிகார்ஜுன கார்கே அதை சொல்லிதான் தேராதுங்க, இவருக்கு என்ன ஓட்டு இருக்கு, இன்னும் பலம் நிரூபிக்காதவர், அவர் எப்படிங்க ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணிடுவாருன்னு கேட்டார். அப்ப நீங்க விஜய நியூஸ்ல வைக்கிறதுக்காக 117, 117 விஜய் சீஃப் மினிஸ்டர், விஜய் துணை முதல்வர், எங்கேயா அவர் ஓட்டை நிரூபிச்சிருக்காரு? 0% தானே இருக்கிறாரு. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை மறைச்சு பவன் கல்யாண் கூட்டணி பேசுறாருன்னு விஜய் விளம்பர முகத்துல அதை பப்ளிசிட்டி அனுபவிச்சுட்டு இருந்தாரு. பவன் கல்யாணே மறுத்துட்டு போயிட்டாரு, நான் ஒன்னும் பேசலன்னு போயிட்டாரு. சோ இப்ப பல செய்திகளும் விளம்பரத்துக்காக விஜய் தரப்பு செட்டப் பண்ணி வரக்கூடிய செட்டப் ஸ்டாரோட வேலைகளாக தான் அங்க இருக்கு. பொதுவாக சார், ரஜினி அவர்களுடைய மனப்பான்மை எந்த விஷயத்தையுமே அவர் கடந்து போகக்கூடிய ஆள் தான். எதையுமே குறிப்பிட்டு சொல்ல போனால் அவர் இப்போ பதில் விமர்சனமோ பதில் கொடுக்குற ஆள் அவர் கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள். நம்ம பார்த்துருக்கோம், கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இந்த விஷயத்துக்கு ஆதவ அவர்களுக்கு போய் பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல ரஜினிகாந்த் இருக்கிறதா? அதாவது அந்த விஷயம் ஒரு விவாத பொருளாகி எடப்பாடி பழனிசாமி பல தலைவர்கள் அதற்கு ஆதரவா ரஜினியோட நிலைப்பாட்டுக்கு ஆதரவா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை, பல அரசியல் விமர்சகர்கள் பேசக்கூடிய சூழ்நிலை வரும்போது ரஜினி அதுக்கு பதில் கொடுக்கிறார். நான் இதை பற்றி ஒண்ணுமே பேசல.
ஏன்னா நான் பேசினா நாம இவரை டிக்ளேர் பண்ணி அடிக்கிறோம். RSS மானத்தை, இந்துக்களின் மானத்தை, பாஜக மானத்தை காப்பாத்தின ஒருத்தர் உனக்கு தீய சக்தி, இந்த நாட்டுல கேத்தலிக் சோனியாவுக்கு மகன் உனக்கு வந்து தூய சக்தி, நீ மதமாற்ற கோஷ்டி, அர்பன் நக்சல் கோஷ்டி நம்ம சொல்லி அடிக்கிறோம். மாற்றமே இல்லை. இது சொல்லி அடிக்கும் போது நாம இந்த இடத்துக்குள்ள ரஜினிக்கு ஆதரவாட்டு அதுக்குள்ள வந்தோம்னா ரஜினி தான் தூண்டி விட்டாருன்னு அபாண்ட பழிய ரஜினி மேல போடுவாங்க, சம்பந்தமே இல்லாதவர்கள் போடும். அதனால நான் அந்த இடத்துக்குள்ள இந்த விஷயத்துக்குள்ள நான் போகவே இல்லை. ஆனா நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டாங்க, நிறைய விவாத பொருள் ஆயிட்டு. அப்படி இருக்கும்போது அண்ணன் ரஜினிகாந்த் அதை கிளியர் பண்ண வேண்டியது அவர் கடமைங்கிறதுனால இன்னைக்கு அதை கிளியர் பண்ணியிருக்காரு. அவர் சொல்றது உண்மைன்னு தான் நான் கருதுறேன். கண்டிப்பா சார். என்டிஏ கூட்டணிக்குள்ள பிஜேபி வந்து தாவேகா அணுகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு ஒரு 3 நாளா போயிட்டு இருந்துச்சு. கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம், எல்லா கட்சிகளுமே தாவேகாவோட பேசுறாங்க. எக்ஸப்ட் வந்து திமுக மட்டும் தான் பேசல, மீது எல்லா கட்சியும் பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சமீப காலம் வந்து 2 நாட்களும் வந்த பரபரப்பு, இது தாவேகா சைட்ல இருந்து பரப்பி விட்ட வதந்தியா அல்லது திமுக சைட்ல இருந்து பரப்பப்படுறாங்க? தாவேகா தரப்புல இருந்து பதிப்புடாதான். இன்னும் விட்டா திமுக தாவேகாவை சேர்த்தாதான் ஆட்சிக்கு வரணும்னு ஸ்டாலின் பேசிட்டாப்புல, உதயநிதியும் விஜய் சமரசம் ஆயிட்டாப்புல, 60 சீட்டு திமுக அணியில கொடுக்குறாங்கன்னு கூட அவங்க வதந்தியை பரப்புவாங்க. எதுக்கும் அவங்க வதந்தியை பரப்புறதுக்கு கொஞ்சமும் சளைக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப கேட்கிறேன், 0% நீங்க இருக்கிறீங்க. சீமான் 8.2 இருக்கிறாரு. பல நிரூபிக்காத உங்களுக்கு யார் சீட்டு தருவா? பல நிரூபிக்காத சிவாஜி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, ஜானகிக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஜானகி அம்மாளுக்கு ஓட்டு தான், அதிமுக ஓட்டு தான் சிவாஜிக்கு போச்சு. சிவாஜி வெளியேறியும் காங்கிரஸுக்கு ஓட்டு கூட்டிட்டு முப்பனார் கூட்டிட்டாரு. சிவாஜி வெளியேறி திமுகவுக்கு ஓட்டு கூட்டிட்டு, அப்போ ஜானகி அம்மையாருக்கு விழுந்த ஓட்டு அதிமுக பிளவுல பாபுசா ஓட்டு, தாமரக்கனி ஓட்டு, PH பாண்டிய ஓட்டு, RM வீரப்பன் ஓட்டு, நேமம் கந்தசாமி ஓட்டு, முத்துசாமி ஓட்டுன்னு ஜானகி தலைவர்களுக்கு ஓட்டு தானே தவிர சிவாஜியால அங்க ஓட்டு எதுவுமே வரல. காரணம், பலன் நிரூபிக்காத சிவாஜியால வாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. மிகப்பெரிய சிவாஜி ரசிகன், சொர்க்கம் எங்கிருந்த வந்தால் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி எங்க அண்ணன் சிவாஜி மாதிரி யாரும் சாதிக்க முடியும். 72ல பட்டிக்காடா பட்டணமா வசந்தமாளியா 2மே ரெக்கார்ட் பிரேக் படம். 72ல எம்ஜிஆருக்கெல்லாம் வீழ்ச்சி தான்னு மினிமம் கேரண்டியில பெருசா இருக்கக்கூடிய எம்ஜிஆரே மறுத்து பேசக்கூடிய பெரிய சிவாஜி ரசிகன் தான் நான். நானே சொல்றேன், பலன் நிரூபிக்காத அண்ணன் சிவாஜியால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அப்போ பலன் நிரூபிக்காத ஒருத்தரால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறதான் உண்மை. பாஜக அப்சர்வர் சுதா ரெட்டிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், பவன் கல்யாணி அவர் சொன்னார், பவன் கல்யாணி 7 விழுக்காடு நிரூபிச்சாரு, ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணார். அல்லு அர்ஜுன் பெரிய ஸ்டார் தான் விஜய் மாதிரி, ஆனா ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணல. உங்க கையில வராத ஓட்டை யாரு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அது பாண்டே ஒண்ணு தப்பா என் தம்பி ஒண்ணு போட்டு விட்டுட்டான், அது எல்லாருமே பிடிச்சுக்கிட்டாங்க. ஜான் ஆரோக்கியசாமியும் பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு இருக்குன்னு ஒரு ஏமாத்த மோசடியே செய்துட்டு இருந்தாப்புல. அது நான் தான் அதை அடிச்சுட்டு இருந்தேன், அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு. ரஜினிகாந்த் மீது பற்றும் பாசமும் கொண்டு வந்ததுனால அதுல ரஜினி பின்னணின்னு அந்த விஜய் தரப்பு அதுல ஒரு தப்பு கணக்கும் போடுறாங்க. 100% அதுல ரஜினிக்கு எந்த ஒரு துளியும் எந்த தொடர்பும் இதுக்குள்ள கிடையாதுங்கிறதா 100க்கு 100 உண்மை. இதுல அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை வச்சுக்கிட்டு சீமான பிடிக்காத புறமொழியாளர்கள் எல்லாரும் இல்ல, புறமொழியில வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட நபர்கள் ஊடகத்திலையும் ஸ்டாலினுக்கு ஒரு போட்டியே இல்லை களத்துலன்னு நினைக்கக்கூடியவங்களும் விஜய்னு பேசுறாங்களே தவிர, விஜய் காகித புலி ஏட்டு சுரக்கா. சீமான் அப்பவே சொல்லிட்டாரு, தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன். விஜயகாந்தாவது பலம் நிரூபிச்சனால மக்கள் நல கூட்டணி அமைச்சாரு, பலம் நிரூபிக்காதவன் பின்னாடி யாரும் வரமாட்டாங்க, நீ கூட்டணி அமைக்க முடியாதுங்கிற கருத்தை தான் சீமானு சொன்னாரு. அதே மாதிரிதான் இவரோட அட்டம்ப்ட் எல்லாமே ஃபெயிலியர். சீமான் வந்து நீ வேணா எனக்கு சபார்டினேட்டா வான்னு சொல்லிட்டாரு. அது கூட 30 சீட்டு சீமான் கொடுக்கலான்னு விஜய்க்கு இருக்கும்போது பலன் நிரூபிக்காதவருக்கு 30 கொடுத்தா உங்க இமேஜ் பாதிக்கும்னு கூட என் கூட இருந்த ஒரு தம்பி ஒருத்தர் வந்து சீமான்கிட்டே சொன்னாரு. அது போல திருமாவளியே வருவாருனாங்க, அவர் ஆதவர்ஜனா கிட்ட என்ன ஏன் சிஎம்மா சொல்லலன்னு சொல்லிட்டாரு. அப்போ பலன் நிரூபிக்காத விஜய் சிஎம்மா சொல்ல விஜயும் திருமாவும் தயாரில்லை. காங்கிரஸ் நம்ம எல்லாமே பார்த்தோம், 14 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ராகுல் தலைவர் இல்லை ஸ்டாலின் தான் தலைவருங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் ப. சிதம்பரம் ரொம்ப பழுத்த அரசியல்வாதி, ஒரு அனுபவம் மிக்கவர், பலன் நிரூபிக்காதவர், எந்த தேர்தலையும் போட்டியிடலைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எமர்ஜென்சி கூட புதிய சக்தியா சீமான் தான் வருவாருன்னு சில நாடுகள் நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காலாம் உதாரணமா சொல்லி சீமானுக்கு தான் எமர்ஜா வாய்ப்பு இருக்கு, இவர் பலன் நிரூபிக்காதவர்னு இவரை அவரும் அடிச்சுட்டாரு. அடுத்து பாஜகவுக்குள்ள இவரு எல் முருகன் 1 விழுக்காடு நிரூபிச்சிருக்கான்னு கேட்டுட்டாரு. அண்ணாமலை வந்து டீயும் காஃபியும் சேர்க்க முடியாதுன்னாரு. நான் சொன்னேன், காஃபி வந்து விளைவிக்கப்பட்ட காஃபி, விஜய் இருக்கக்கூடிய டீ கற்பனை டீ. அப்போ கற்பனை ஓட்டு, ஏட்டு சுரக்கா ஓட்டு, 10 கோடி ரூபா கொடுத்து விஜய் விளம்பரத்துக்காக மாய்மாலம் பண்ணக்கூடிய ஓட்டெல்லாம் நிஜ ஓட்டல்ல, நிரூபிச்சாதான் ஓட்டுங்கிற கருத்தையும் நாம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப இதெல்லாம் விஜய்க்கு
வண்டவாளங்கள், விஜய்க்கு மோசடிகள், பிராடுத்தனங்களை நம்ம தான் முகம் காட்டி அடிக்கிறதுனால அதுல ரஜினி பின்னணிங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் அவங்களுக்கு தப்பான ஒரு எண்ண ஓட்டமா அதுக்குள்ள இருந்ததன் விளைவு தான் ஆதவர்ஜுனா வந்து தேவையில்லாம அபத்தமா ரஜினிக்கு எதிராக விமர்சனத்தை வச்சது. இந்த கூட்டணி பேச்சு வந்து தாவேகா சைட்ல இருந்து பரப்ப போற வதந்தி அப்படிங்கிற நீங்க சொல்றீங்க, அதனோட பலன் என்னவா இருக்கும்? தாவேகா ரொம்ப மோசமான நிலைமையை அடையும். காலம் பேசாது பொறுத்திருந்து பதில் சொல்லும்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் வந்து கமலஹாசன் என்ன ஆனாரு, தினகரன் என்ன ஆனாருங்கிறதுல விஜயும் அந்த நிலைமை தான் ஆவாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. 2021 கமலஹாசனுக்கு 6 விழுக்காடு வாக்கு கொடுத்தாங்க, தினகரனுக்கு 8 விழுக்காடு வாக்கு கொடுத்தாங்க. சீமான அந்த லிஸ்ட்லயே வைக்கல. ஆனா சீமான் 6.5 விழுக்காடு வாக்கு வந்தாரு. கமலஹாசன் 2.5 போயிட்டாரு, தினகரன் 2.5 போயிட்டாரு. ஏன்னா அவங்ககிட்ட கிளாரிட்டி இல்ல. சீமான்ட்ட கிளாரிட்டி இருந்து 214 ஏர்லி பார்ட் கேட்ச் த பிளேன்னு கிளாரிட்டியோட சீமான் இருந்தாரு. அவங்க வந்து கூட்டணியா தனிச்சா குழப்பத்தில் ஆயிட்டாங்க. விஜய் அந்த குழப்பத்தில் ஆயிட்டார். ஜனநாயகத்துக்கு விழுந்த அடியில கிறுகிறுத்து போனார். ரொம்ப கனவோட இருந்தாரு, அடிச்சு நொறுக்கப்பட்டதுல அவர் கிறுகிறுத்து போனார். அதுல வந்து கூட்டணியா தனிச்சாங்கிறதுல அவருடைய தன்மையும் வந்து இன்னொரு கமலஹாசன் 2.0 தினகரன் 2.1 போயிட்டாரு. சீமான் கிறிஸ்டல் கிளியரா இந்த திமுக அதிமுக தாண்டி உள்ள சக்திகள்ல கிளியரா ஒரு ஸ்டாண்டோட இருக்கனால எமர்ஜ் ஆவாருங்கிற ஒரு தோற்றமும் 21 மாதிரி இப்ப கிடைச்சிட்டு. அப்போ இவர் தினகரன் 2.0 கமலஹாசன் 2.0 ரஜினி புரிஞ்சுக்கிட்டனால்தான் காலம் பேசாது பொறுத்திருந்து போய் சொல்லணும்னா தேரமாட்டா, நீ குழப்பவாதி ஆயிட்ட, எந்த ஸ்டாண்ட்லயும் உனக்கு நிலைப்பாடு இல்லை, நிலைப்பாடு ஒரு இல்லாத கட்சி வந்து நிற்காது. திருமங்கலம் சரத்குமார் தான் முகத்துக்கு ஓட்டுன்னா எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலம், எம்ஜிஆருக்கு நாடியில விட்டு எனக்கு நாடியில விட்டுன்னு சரத்குமார் சொன்னாரு. சைனட் சாப்பிட்ற மாதிரி நான் சொன்னேன். அதே மாதிரிதான் அது 3 இலக்க ஓட்டு தான் எடுத்தாரு. அதே மாதிரி விஜயும் வந்து திருமங்கலம் விஜய், திருப்பரங்குன்ற விஜய்னு சொன்னா நீங்க நிரூபிச்சுட்டு அதை சொல்லணும். நிரூபிக்காம நீங்க உங்களை வந்து ஜெயலலிதா வந்து விஜய் முகம் போனியாகாத முகம்னு 2014 உங்க முகம் போனியாகாது விஜய் பாய்ன்னு ஜெயலலிதா அம்மையார் வந்து நிரூபிச்சுட்டாங்க. ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக அவர் மோடியை போய் கோயம்புத்தூர்ல போய் பார்த்து வந்து ஜெயலலிதா அம்மையார் தமிழ் தேசிய அரசியலை சீமான் மூலமா கையில் எடுத்து 6 விழுக்காடு உயர்ந்து இஷ்யூ பேஸ்டா உயர்ந்து 39க்கு 37 ஜெயித்துட்டாங்க. விஜய் வெட்டு செல்லாத நோட்டு, விஜய் முகம் போனியாகாதுன்னு ஜெயலலிதா நிரூபிச்சுட்டாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா நிரூபிச்ச பிறகு ஜெயலலிதா சாகிறது வரை விஜய் அரசியல் பேசல. இதுதான் இவருக்கு பிறவி கோழைக்க வீரம். ஆதவர்ஜுனா ஒரு ஆளே இல்லை. அவர் பல கட்சி மாறக்கூடிய ஒரு பச்சு வந்து அதை போட்டு அவரை போட்டு இருந்து பேச்சு. விஜய் நீங்க தான் தூண்டி விட்டு பேசுனீங்க, உங்களோட கோலத்தனத்தின் எடுத்துக்காட்டு ஜெயலலிதா சாகிறது வரை அரசியல் பேசாத நபர் நீங்க விஜய். உண்மை. அப்போ இந்த இடத்துக்குள்ள இப்படி ஒரு பல்பு ஜெயலலிதாட்ட வாங்கினவரு திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய்னா நிரூபிச்சுட்டு பேசினா கரெக்ட். நீங்க விக்கிரவாண்டியில போலீஸ் ஸ்டேஷனை கண்டு பயந்து ஓடாம நிரூபிச்சுட்டு பேசினா கரெக்ட். அதுதான் சீமான் சொல்றாரு, கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு. ஒரு எடப்பாடி என்டிஏ விஜயும் சேர்த்துதான் அடிக்கிறாரு. ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள வரலன்னு. அப்போ உங்களை வந்து திருப்பத்தூர் நீங்க கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்க்க போனீங்க. திமுக அரசுல சாராய சாவுக்கு எதிராக பெருசா ஒரு கருத்து உருவாக்குனீங்க. அது விக்கிரவாண்டியில பிரதிபலிக்கணும்னு எதிர்பார்த்தீங்க. ஆனா விக்கிரவாண்டியில வந்து போலிங் கூடிட்டு, திமுகவுக்கு போலிங் கூடிட்டு, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. அப்போ உதயநிதி ஸ்டாலினே உங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு. நீங்க கள்ள பொய்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. 50,000 ஆன்லைன் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 20 விழுக்காடு வாக்கு இருக்குலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது இன்னும் பிரமணி பத்திரிகையாளர்கள் சீமானுக்கு மேல வன்மம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ஜீரணிக்க முடியல. உண்மையை நான் சொல்லும் போது நம்மளை கண்டு அப்படியே மிரள்றாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள இவருக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது புருவாச்சு. ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாரு கூட சீமான் கிட்ட பேசி விட்டுருங்க, விஜயை பற்றி பேசி விட்டுருங்க, ஓட்டு குவிஞ்சிரும்னு. சொன்ன ஈரம் ஒண்ணு இருக்கட்டு சாம்பலம் தான் இருக்கு, ஒண்ணும் கிடையாது. என்ன கடைசியா என்ன ஆச்சுன்னா விஜய்க்கு ஒண்ணும் இல்லைன்னு விக்கிரவாண்டியை காட்டிடுச்சு. அதுக்கு பிறகு சீமான் ஈரோடு கிழக்குல அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் மைக்குன்னு அஜித்தை முன்னிறுத்தி கூட பேசினாங்க. சாட்டை துறைமுருகன் அதுல பெரிய ரோல் பிளே பண்ணாரு. 16 விழுக்காடு வாக்கு. பெரியார் மண்ணல்ல பெரியாரை மண்ணான்னு கேட்ட சீமான் நின்னாரு. ஸ்டாலின் வர்சஸ் சீமான் இருந்தது, திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் அந்த களத்துக்குள்ள இருந்து. இவர் அந்த களத்துக்குள்ளேயும் வரல. அப்ப நீங்க களத்துக்குள்ள வர மாட்டீங்க. ஏட்டுச்சுரக்க அரசியல், காகித பிரிசி அரசியல், விளம்பர மோக அரசியலை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த விளம்பர மோக அரசியலுக்கு நீங்க எடுத்த டார்கெட் ரஜினிகாந்த். அது இப்போ பூமராங்க ஆகி ரஜினி வந்து நீங்க தேர மாட்டீங்கிறத தெரிஞ்சனால இதை கான்பிடண்டா காலம் பேசாது, காலம் பொறுத்திருந்து பதில் சொல்லுங்கிற இதை சொல்லியிருக்கேன்.